இலகுவான கடிகளில் முந்தியிருக்கும் அண்ணாக்களாகவே உள்ளன. இப்படி உள்ள அப்பாக்கள் எப்படி தன் மகனை கட்சியோர் நிரம்பிய சபை முன்னிறுத்துவர்? அரசு பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவுக்கு பின்னும் பல சோகங்கள் நிழலாடும். இச்சூழலும் எங்கள் அன்னையாய் தந்தையை வழிநடத்தி ஜொலிக்க செல்கின்ற ஆசான்கள் என்ன வரம் இல்லை என் அரசு பள்ளியில், என் காசை கொட்ட வேண்டும் மற்ற பள்ளிகளில் என்பது என் கேள்வி. போதுமான கட்டண வசதி, நூலக வசதி, கணினி வசதி, கைப்பறி வசதி, சத்தான காலை மதியுணவு, அறிவாய்ந்த ஆசிரியர்கள் என்ன அரசும் எங்களுக்கு அதிகமாகவே கை கொடுத்து வருகிறது. அது மட்டுமா, வருடம் ஒரு முறை கலை திருவிழா. இது பற்றி சமூக வழியில் தட்டி பாருங்கள். எங்களது திறமைகளும் அசுரவிக்கும் ஆணவிக்கும் என் பள்ளி எல்லா ஆட்சிகளிலும் வாழ கற்றுக் கொடுத்துள்ளது. கல்வி மட்டுமே வாழ்வை மட்டுமே புரிய வைத்துள்ளது. வறுமை வாழ்வில் ஓர் தடையில் உணர வைத்துள்ளது. ஆம், என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். ஆம், என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். ஐயப்பசை தேடி வரும் பறவைகளுக்கு இறை தேடும் சரணாலயம் என் அரசு பள்ளி என்று நீங்களும் உணர அன்புடன் வேண்டுகிறேன். அரசு பள்ளி பெருமை அடையாளமாக மாற்றிய நம் முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களுக்கும் எம் நன்றியை தெரிவித்துக்